ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதஷே ரகுநாதாய நாதாய சீதாய பதியே நமஹ. நம்ம சுந்தரகாண்டத்தில் முதல் படலத்தில் ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டுற படலத்தில் 73 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 74வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்க போகிறோம். கேயதா நிபதந்த்யுல்கா ஹுத்ராந்தாத் வினிஸ்ருதா த்ருஸ்யதே சானுபந்தா ச ததாச கபிகுஞ்சரஹ. அப்போ குஞ்சரம் அப்படின்ற வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வானரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ கடலை அவர் அப்படி தாண்டும் பொழுது அந்த வானர சிரேஷ்டனுடைய அக்கள் வழி பாஞ்சது இல்லையா காற்று, அது மேகம் போல கர்ஜித்து தான். அப்படி ஒரு சானுபந்தா ததாச கபி குஞ்சரக, அப்போது அப்படி ஒரு மேகம் கர்ஜித்தது போல் இருந்தது இல்லையான்னுட்டு அந்த 73வது ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து இந்த 74வது ஸ்லோகம், கேயதா நிபத்தந்த்யுல்கா ஹுத்தாரந்தாத் வினிஸ்ருதா த்ருஸ்யதே சானுபந்தாச்ச ததாச கபி குஞ்சரக. கண்ணில் தாண்டும் பொழுது ஆகாசத்தில் வடக்குலேருந்து கிளம்பி வளர அந்த வால் நட்சத்திரம் எப்படி இருக்குமோ, த்ருஸ்யதே அப்படின்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படி காணப்பட்டார் அந்த வானரர். ததாச கபி குஞ்சரக, இது எப்படி அந்த வால் நட்சத்திரம் இருக்குமோ அப்படி இந்த வானரர் இருந்தார் இல்லையா அப்படின்னு அந்த 74வது ஸ்லோகம் ஒரு வர்ணனையை கொடுக்கறது. பதத் பதங்க சங்காசோ வியாயத சுசேபே கபிஹி பிரவருத்த இவ மாதங்க ஷயயா பத்யமானயா. அப்போ இவர் எப்படிப்பட்டவர்? கபி குஞ்சரக, கபிஹி அப்படின்ற வார்த்தையும் குஞ்சரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அவர் உதய சூரியனுக்கு நிகரானவராக இருந்தார். அதே மாதிரி நெடிய உருப்படைச்சவராகவும் இருந்தார். அந்த வானரர் அறையில் அணிஞ்சிருந்த, அதாவது அறைனா இடையை குறிக்கக்கூடிய வார்த்தை, இடையில் அணிஞ்சிருந்த அந்த கச்சையோடு இருந்த அவரை பார்க்கறது மதம் படித்த யானையாக பார்க்கலும் போல இருந்தது. அப்படி அந்த வானரர் ஒரு பலவானாக விளங்கினார், ஒரு தேஜோமயமானவராக இருந்தார் அப்படின்ற இந்த ஸ்லோகம் சொல்கிறது. உபரிஷ்டா சரீரேனா சாயயா சபகாட்டயா சாக்கரே மாருதாவிஷ்டா நௌரிவாசித்ததா கபிஹி. அப்போ ஒசர தோன்றின உடலாலும் உபரிஷ்டா சரீரேனா, அந்த சரீரத்தை ஒசர அவர் கலப்பினோன கடலில் பிழிச்ச சாயாயா அப்படிங்கும்போது சாயாங்கிறது நிழலை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி அவர் கடலில் படிஞ்ச நிழலாலையும் அந்த வானரர் சாகரே மாருதாவிஷ்ட, அந்த சாகரத்தில் நிழல் படிஞ்சுதே. அப்போ காற்றுனால செலுக்கப்பட்ட ஒரு படகு போல இருந்தார் இல்லையா கபிஹி. அந்த குஞ்சரமான சுவாமி காற்றுல செலுத்தப்பட்ட ஒரு படகு போல இருந்தார். யம் யம் தேசம் சமுத்திரஸ்ய ஜகாம மகா கபிஹி சச தஸ்யாங்கவேகேன சோன்மாத இவ லக்ஷ்யதே. இப்போ கடலில் எந்தெந்த இடத்துல எம் தேசம், எந்தெந்த இடத்த அந்த பெரிய வானரர் அடைஞ்சாரோ அந்தந்த இடம் அவருடைய உடல் வேகத்தால் பொங்கி அழறது போல் இருந்தது. மகா கபிஹி, அந்த பெரிய கடலே சித்த பொங்கி அழறது போல் வேகேன சோன்மாத்தா, அந்த வேகத்தை தாங்க முடியாமல் சித்த பொங்கி எழுந்தது இல்லையான்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. சாக்கரஸ்யோர்மி ஜாலானி உரசா சைலவர்ஷ்மணா அபி கம் நஸ்து மகாவேக புப்ளுவே ச மகாகபிஹி. அப்போ சாகரஸ்யோர்மி, அந்த கடலை தாண்டுற அந்த வானரர் ரொம்ப வேகம் படைச்சவராக இருக்கார். மலை போன்ற தன்னுடைய மார்பில் கடலின் அலைகளை தள்ளிண்டு போகிறது போல தாவி இருந்தார் மகாவேகமாக. புப்ளுவேச மகாகபிஹி, அந்த மகா சமுத்திரத்தை தன்னுடைய நெஞ்சத்தாலேயே தள்ளுறவரை போல இருந்தார் இல்லையா. கபிவாதஸ்ச பலவான் மேகவாதஸ்ச நிஸ்ருதஹ சாகரம் பீமநிர்கோஷம் கம்பயாம சதுர்பிரசம். அந்த வானரர் காற்று மேகத்தடை எழுந்த காற்று வல்லமை மிக்க பயங்கரமான சப்தத்தோடு அந்த கடலில் ஒரு மாதிரி ஒரு அலையை வச்சு கலக்கித்தான். அப்படி அவருடைய இந்த கபிவாதஸ்ச, அதாவது இந்த குஞ்சரமான பலவான் கிளம்புறது அப்படி இருந்ததுன்னு இந்த 79வது ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.